மக்களே, இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியா மீல் மேக்கர்ல 65 பண்றதா பார்க்க போறோம். இது அப்படியே சிக்கன் 65 டேஸ்ட்ல இருக்கும். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 50 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கப்புறமா அதிலே சீரகத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் ஒரு 2-3 சொட்டு மட்டும் சேர்த்துருக்கிறேன், லைட்டாக அந்த புளிப்புக்காக. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, இதில் 1/4 ஸ்பூன் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கொஞ்சமாக அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்குமா நீங்கள் கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் சேர்த்த மாதிரி. இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதோட அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி சோயா 65. நீங்கள் இப்போது இதை சுட தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த பஞ்சு மாதிரி வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த சுட தண்ணியில் வச்சு. அதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் சூப்பராக இறங்கிடும். நீங்கள் ஃபுல்லாக கோட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியாக ஃப்ரை ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டாகி சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் எப்படி பிகினர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மசாலாவெல்லாம் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றா போடுங்க. கடாயில் நல்லா ஹீட் ஆகுறப்போ போடாதீங்க. ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஒரு சிம்லேயே வேக வைங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா மசாலாலாம் அந்த கரண்டிலே ஒட்டிக்கும். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்திருக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் எப்படி இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுன்னு நிறைய போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் கோபி 65ம் இதோட சேர்த்து செஞ்சோம். அதோட ரெசிபியும் நம்ம சேனலில் சீக்கிரமே வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெசிபீஸ் உங்கள் சேனல் நோட்டிஃபிகேஷனாகவே வரும். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. காலிஃப்ளவர் பகோடாவும் ரெடி. சூப்பரான கிறிஸ்பியான சோயா 65 ரெடி.